ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 38 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் அங்கே போயின்னு இருக்கான். போகும்போதே சொல்கிறான், இந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து என்னை இது வரைக்கும் ப்ரொமோட் பண்ண நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா இங்கே இருக்க மிருகங்கள்லாம் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. இப்படி ஒன்று சொல்லினே வர அங்கே பார்த்து அந்த பியரும் இன்னமும் இவன் பின்னாடியே தான் சுற்றின்னு இருக்கு. இன்னும் மாஸ்டர் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பவர் கிடைச்சிருக்கு போல, நீங்கள் வந்து ஒரு ஜீனியஸ் தான். நீங்க வந்து என்னோட மாஸ்டரா இருக்கிறதுக்கு நான் தான் சந்தோஷப்படணும். சரி உனக்கு என்னதான் வேணும், நீ வந்து எதுக்கு புலம்பின்னு இருக்க, கம்முன்னு வா. இதனாலே இவங்களும் ஒரு ஏரியாவுக்கு கம்முன்னு போயின்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் போயின்னு இருக்க அங்க பார்த்தா இன்னொரு கூட்டம் நம்ம ஆளுங்களை பூச்சி வச்சிருக்கு. அந்த பையனை சொல்றான், இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எங்களை பூச்சி வச்சிருக்கீங்க, எங்களோட சீனியர் வண்டி வந்தாங்க அவ்வளவுதான். ஆனா அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன வந்து கொல்றாதீங்க, தயவு செஞ்சு என்ன கொல்லாதீங்க. இதே மாதிரி அங்க இருக்க எல்லாருமே கொல்லாதீங்கன்னு சொல்ல இருக்காங்க. இந்த சைடு இதெல்லாம் நம்ம ஹீரோவா பாத்துறான். அவனுக்கும் புரியுது, ஆமா பிளாக் கார்டியன்ஸ் இவங்க வந்து எதுக்கு நம்ம ஆளுங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஃபைனலி இவங்க வந்து நம்ம ஆளுங்களை பிடிச்சிட்டாங்களா? அப்போனா என்கிட்டயும் வேற வழி இல்லை. இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு இல்லை, நான் அப்பயே பார்த்துட்டேன். எப்படி பார்த்தாலும் 3-4 பேர் இருக்காங்க, தனியாலெல்லாம் சண்டை போட முடியாது. எப்படியாச்சும் உள்ள பூந்துட வேண்டியதுதான். இதனாலே அவனும் ஒரு பொருள் எடுக்கிறான். இந்த பொருளை யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ண முடியும். இதை அவனும் யூஸ் பண்ண அவங்கள மாதிரியே மாறிடுறான். இதுக்கப்புறம் அவனும் அவங்களோட கூட்டத்தில் மிங்கில் ஆகலான்னு போகும்போது திடீர்னு அங்கே சவுண்ட் தான். இதை பார்க்குறேன். அங்கே இருக்க இன்னொருத்தனும் சொல்றான், ஏ லைபா நீ வந்து என்ன பண்ற, அங்கே வந்து சவுண்ட் இதுல போய் கேளு என்னதுன்னு. என்னது நானா? லைபாவா? யார் அது? அப்புறம் தான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி இவனதான் லைபான்னு சொல்றான்னு. இதனாலே அவனும் அங்க போக ஆரம்பிக்கிறான். அங்க போய் பார்த்ததான் தெரியுது, அது வந்து வேற எதுவும் இல்ல, அந்த கரடி தான். யோ நீ தானா என்ன வந்து இப்படி பயமுத்திட்ட? சரி ஏதோ ஒண்ணு. இதுக்கப்புறம் இவங்களும் அங்க போவ இதை பாக்குற அவனுக்கும் அங்க ஆச்சரியம், இது இன்னதியா இதுன்னு. இது வந்து நம்மள அட்டாக் எல்லாம் பண்ணது, இது நார்மலான மிருகம் தான். இது கேட்ட அத்த செகண்டே தான் அவங்களும் அமைதியா வராங்க. ஆமா லைபா நீ வந்து எதுக்கு அமைதியா இருக்க? அப்புறம் தான் பைய போலயே அங்க பேச முடியாது, பேசினா கண்டுபிடிச்சிருவாங்களா, இதனாலே பைய போல ஆக்ஷனை காட்டுறான், இந்த மாதிரி முடியாதுன்னு. ஆனா இதுக்கப்புறமா அங்க இருக்க ஆளுங்களும் இவனை கலாய்க்க, அப்புறம் தான் அவங்களே கலாச்சின்னு சொல்றாங்க, இவன் லாயபா தான்ப்பா, ஏன்னா இவன் பேசாம இருந்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா இவனை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க அம்மாவால கூட இந்த சூட்ல கண்டுபிடிக்க முடியாது, இது லாயபா தானே. என்னையா இது, யாரியா லாயபா இப்படின்னு இவனும் யோசனை இருக்கும்போது அந்த பொண்ணு இப்பதான் பாக்குறா. இவனோட கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சது, இது வந்து கூண்ணு தானே. இப்படி அவ்வளோ சொல்ல இதை கேட்குற ஹீரோவா அங்க ஷாக் ஆயிடுறான், என்னது அதுக்குள்ளே இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டாலான்னு. ஆனா இதுக்கப்புறம் தான் அங்க இருக்க இன்னொருத்தனும் அங்க போய் சொல்றான், இந்த பையன் இந்த குண்டு பையன் இருக்கான்ல, இவன் தான் ரொம்ப வாயா இருக்கான், மத்தவங்களாம் கூட என்ன விட்டுருங்க அப்படின்னு தான் கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி இவன் வண்டி அப்படி கெஞ்ச மாட்டான். ஓஹோ அப்படியா இப்படின்னு நம்ம ஹீரோ மாண்டி ஆட்டிட்டு அவனோட கத்தி எடுத்து அங்க பார்த்தா அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற அவங்களாலேயே நம்ப முடியல, ஏ லைபா நீ வந்து என்ன பண்ற, இப்போ வந்து நீ பண்றதை பார்த்து அவங்க தப்பிச்சிருவாங்க. இப்படி ஒன்று சொல்ல இருக்கும்போது அந்த மேஜிக் அவங்க ரிலீஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜாயின் சாக தான் காட்டுறாங்க. அங்க பார்த்து இன்னொரு கேங்கும் இவங்க மேல அட்டாக் பண்ணிருக்கு. அங்க இருக்க ஆளுங்களும் ஜாயின் சாக்ல இருக்க ஒவ்வொருத்தனையும் அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற அவனும் சொல்றான், நீ வந்து ஓகே தானே. ஆனா இப்படி சொல்லும் போது அங்க பார்த்தா ஷான் மேலேயும் 2 பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றாங்க. ஷானும் இப்படியே தப்பிச்சிடறான். இருந்தாலும் இவங்களை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவும் கடுப்பாகுதா. இதனாலேயே அவனோட அட்டாக்கை அங்க வந்து லான்ச் பண்றான். ஜாயின் ஷார்ட்மேன்ஷிப் இப்படின்னு சொல்லி ஒரு பேரியரை உருவாக்குறான். அதுவும் இவங்க மேல பட ஆரம்பிக்குது. இப்படி இவனை தாக்கின்னு இருக்கும்போது அப்பதான் அடி வாங்கி ஒருத்தன் விழுந்திருப்பான்ல, அவனு ஷான்னு கூப்பிடுறான். இதை பாக்குற ஷானும் அங்க போறான். இவனும் காப்பாத்தலான்னு போவ, ஆனா இவன் மேல அவன் அட்டாக் பண்ணிடுறான். இந்த சைடு மாஸ்டரும் அங்க பயங்கரமா இவங்க எல்லாருமே தாக்குறாங்க. ஏன்னா 1 by 1 இவங்க வந்து தாக்கினே தான் இருக்காங்க. மாஸ்டர் மேலேயே அவங்க பயங்கரமா தாக்க இதை பாக்குற மாஸ்டருக்கும் புரியுது, நான் வந்து இப்படியே தாக்கினே தான் வேலைக்காவது, ஏன்னா இவங்க பனி கூட்டம் மாதிரி என்ன தாக்கினே தான் இருக்காங்க, நான் வந்து இவங்களை விட்டு வைக்க கூடாது இப்படின்னு அவரும் பந்து போயிட்டு அங்க பார்த்தா ஜாயின் சாக் ஸ்வார்ட்மேன்ஷிப் எப்படின்னு அவன் பட்ட அட்டாக்கை இவனும் பண்றான். இதனால அவங்க எல்லாரும் மேலேயும் அதை பார்த்து சில பேர் வந்து அங்கேயே மயங்கிடுறாங்க அந்த அட்டாக் பட்டோன்னே. இதுக்கப்புறம் தான் அங்க மோவே வராங்க. ஆமா நீ வந்து எதுக்கு வந்திருக்க, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நான் என்ன பண்றது, இந்த மாதிரி நம்மளோட சாக் ஆபத்துல இருக்கும்போது நான் என்ன நின்று பார்க்கணுமா என்ன, நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆமா நம்மளோட சாக் வந்து இப்போ உண்மையிலேயே ஆபத்துல தான் இருக்கு, இந்த மாதிரி இன்னமும் நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் தேவை இவங்களை எதிர்க்கணும்னா. இப்படி ஒரு சொல்ல இருக்கும்போது அங்க பார்த்தா திடீர்னு யாரோ ஒருத்தங்க இவரோட வயிற்றுல குத்திடுறாங்க. இதனால அவரோட வயிற்றுல இருந்து அங்க ரத்தம் பயங்கரமா ஊத்த ஆரம்பிக்குது. அது யாருன்னு இன்னமும் காட்டல. இங்கே இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும் இந்த மாதிரி இங்க வந்து என்ன நடக்க போகுது, அதுவும் இல்லாம குத்துனது யாருன்னு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றீங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.